திருப்பதியில 33 வயதான பத்மான்னு சொல்லப்படுற பெண்மணிய அவங்களுடைய கணவரு பத்மாவை கொலை செய்துட்டு 5 மாதங்களா தொடர்ந்து பத்மா உயிரோட இருக்கிற மாதிரியான நாடகத்தை நடத்திட்டு வந்திருக்காரு. அவர் யாரு, எதுக்காக தன்னோட மனைவியான பத்மாவை கொலை செஞ்சிருக்காருன்றத பத்தி இன்னைக்கு கொஞ்சம் டீடைலா பாத்துலாம். வெல்கம் டு TFT கிரைம். நான் உங்கள் பிரியா. நம்ம சேனலுக்கு புதுசா வர வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்னு கொடுத்துருங்க. நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு லைக்குமே அடுத்தடுத்து நான் வீடியோ போறதுக்கான புது உத்வேகமா இருக்கும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். திருப்பதியை சேர்ந்த 33 வயதான பத்மாவுக்கு வேணுகோபால்னு சொல்லப்படுற நபர் கூட திருமணம் நிச்சயிக்கப்படுது. இவங்களுடைய திருமணம் இரு வீட்டாருடைய சம்மதத்தோட தான் 2019 ஏப்ரல் மாதம் நடந்ததா சொல்லப்படுது. பத்மாவை வேணுகோபாலுக்கு திருமணம் செய்து வைக்கும் போது 15 லட்சம் ரூபாய் பணமும் 35 சவரன் நகையும் போட்டுதான் திருமணம் செஞ்சிருக்காங்க. அதோட வீட்டுக்கு தேவையான சீர்வரிசைகள் எல்லாமே உயர்தர வகையை சேர்ந்ததா தான் வாங்கி கொடுத்திருக்காங்க. பத்மாவுடைய கணவரான வேணுகோபால் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ன்றதால ஒரு பிரபலமான தனியார் கம்பெனில வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. அவருடைய மாத சம்பளம் லட்சம் ரூபாய்க்கு மேலன்றதாலேயே அதிகப்படியான கட்டணங்களை கொடுத்து திருமணம் செஞ்சு வச்சதா சொல்லப்படுது. பத்மாவுடைய திருமணத்துக்கு வரதட்சணையா கொடுத்த பணத்தை பத்மாவுடைய அப்பாவும் அம்மாவும் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் கடன் வாங்கி கொடுத்ததா சொல்லப்படுது. திருமணம் முடிஞ்ச கையோட இந்த தம்பதிகள் இருவருமே சென்னையில 3 மாதம் காலம் வரைக்கும் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அதன் பிறகு வேணுகோபாலுக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சதால மறுபடியும் திருப்பதிக்கே போயிட்டதா சொல்லப்படுது. அப்படி போன கொஞ்ச நாட்கள்ல இருந்தே வேணுகோபாலும் அவருடைய அம்மாவும் பத்மாவை கொடுமைகள் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்கள மன ரீதியா மட்டும் இல்லாம உடல் ரீதியாவும் பல சித்திரவதைகளை செய்துட்டு வந்திருக்காரு. திருமணமாகி 5 மாதங்கள்ல தன்னோட மாமியாரும் கணவரும் தன்னை கொடுமைப்படுத்துறத தாங்கிக்க முடியாத பத்மா தன்னோட அம்மா கிட்ட சில விஷயங்களை சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஆறுதல சொன்ன பத்மாவுடைய அம்மா குழந்தை பிறந்தா வேணுகோபால் ஓரளவுக்கு மாறிடுவாருன்னு சொல்லி அவங்களுக்கு ஆறுதலா 4 வார்த்தைகளை சொல்லி அவங்களுடைய கணவர் கூட வாழும்படி அறிவுரைகளை சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன விஷயங்களை கேட்ட பத்மா கொஞ்ச நாளைக்கு எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாம்னு நினைச்சிருக்காங்க. ஆனா நாளுக்கு நாள் வேணுகோபாலும் அவங்க குடும்பத்தாரும் செய்யற சித்திரவதை அதிகரிச்சுக்கிட்டே போயிருந்தது. ஒரு கட்டத்துக்கு மேல தாங்க முடியாத பத்மா தன்னோட அம்மா வீட்டுக்கே வந்துடலான்ற முடிவை எடுக்கிறாங்க. அதுக்கான காரணம் பத்மாவை திருமணம் செய்யும் போது வரதட்சணையா 15 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காங்க. ஆனா கூடுதல் வரதட்சணை கேட்டு பத்மாவை கொடுமைப்படுத்திக்கிட்டே வந்திருக்காங்க. இத தாங்க முடியாத அவங்க அம்மா வீட்டுக்கே போறாங்க. அப்படி போனதுமே வேணுகோபால் தனக்கு டைவர்ஸ் வேணும்னு கேட்டு பத்மா கிட்ட தொடர்ந்து பிரச்சனைகளை செய்து வந்திருக்காரு. ஆனா பத்மாவோ தான் கூட வாழணும்ன்றதுல ஒரே முடிவா இருந்திருக்காங்க. ஏன்னா கணவர் கூட வாழணும்ன்றது பத்மாவுடைய ஆசையா இருந்ததா அவங்களுடைய அம்மா தெரிவிச்சிருக்காங்க. இதுக்காக பத்மா கிட்ட வேணுகோபால் தொடர்ந்து பிரச்சனைகளும் சண்டைகளும் போட்டுட்டு வந்திருக்காரு. இரு வீட்டார் பெரியவங்க கிட்டையும் பேசி தனக்கு பத்மா கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கி கொடுக்கும்படி சொல்லியிருக்காரு. ஆனா பத்மாவோ தன்னோட கணவருக்கு டைவர்ஸ் கொடுக்க கூடாதுன்றதுல ஒரே முடிவா இருந்திருக்காங்க. பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகும் வேணுகோபாலுக்கு டைவர்ஸ் கொடுக்க மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க பத்மா. ஆனா வேணுகோபாலோ தனக்கு விவாகரத்து வேண்டி நீதிமன்றத்தை அணுகி இருக்காரு. அடுத்த கட்டமா தன்னோட மனைவிக்கு வக்கீல் நோட்டீஸையும் அனுப்பியிருக்காரு. அதை பார்த்து கோவப்பட்ட பத்மா தன்னை டைவர்ஸ் பண்ணிட்டா தனக்கு தேவையான ஜீவனாம்சம் கொடுக்கும்படி தான் நீதிமன்றத்துல வழக்கு போட போறதா வேணுகோபால தொடர்ந்து மிரட்டிக்கிட்டே வந்திருக்காங்க. ஆனா அவரோ தன்னோட மனைவி கிட்ட எடுத்துட்டு வந்த 35 பவுனையும் 15 லட்சம் ரூபாயும் தான் திருப்பி கொடுத்துறதா சொல்லியிருக்காரு. ஆனா பத்மாவோ தனக்கு தேவையான ஜீவனாம்சத்தை கொடுத்தே ஆகணும்ன்றதுல ரொம்ப முனைப்பா செயல்பட்டு வந்தாங்க. இதன் காரணமாவே வேணுகோபால் தன்னோட மனைவி கிட்ட அடிக்கடி பிரச்சனைகளும் வாக்குவாதத்திலையும் ஈடுபட ஆரம்பிச்சாரு. இதனால மன உளைச்சல் ஏற்பட்ட பத்மா அந்த பகுதி மகளிர் காவல் நிலையத்துல தன்னோட கணவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட்டையும் கொடுத்திருக்காங்க. கம்ப்ளைண்ட வாங்கிக்கிட்ட போலீஸ் அவங்களுடைய விசாரணையில 5 மாதங்கள் மட்டும்தான் பத்மா வேணுகோபால் கூட வாழ்ந்திருக்கான்றது தெரிய வருது. இதனால இருவருக்குமே கவுன்சிலிங் கொடுக்கணும்ன்ற ஒரு முடிவை எடுக்கிறாங்க. அதன்படியே இருவரையும் கவுன்சிலிங்கும் வர வைக்கிறாங்க. ஆனா வேணுகோபாலோ இந்த விஷயங்களுக்கு எதுவுமே செவி சாய்க்காம தொடர்ந்து பத்மா கிட்ட இருந்து எப்படியாவது டைவர்ஸ் வாங்கணும்ன்ற முனைப்போட இருந்து வந்திருக்காரு. மறுபுறம் பத்மா மகளிர் காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்துமே எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாததால அந்த பகுதியை சேர்ந்த கலெக்டர் ஆபீஸ்லயும் ஒரு புகாரை கொடுக்கறாங்க. அப்படி கலெக்டர் ஆபீஸ்ல புகார் கொடுத்ததும் வேணுகோபாலுக்கு போலீஸ் கிட்ட இருந்து அதிகப்படியான அழுத்தம் வர ஆரம்பிச்சது. போலீஸ் கிட்ட இருந்து வர பிரஷர்
பிரஷர் தாங்க முடியாத வேணுகோபால் ஒரு முறை மட்டும் கவுன்சிலிங்காக வந்திருக்காரு. அப்படி நடத்தப்பட்ட கவுன்சிலிங்ல வேணுகோபால பத்மா கூட சேர்ந்து வாழும்படி போலீஸ் அறிவுரை சொல்லியிருக்காங்க. பத்மாவோ தான் கூட சேர்ந்து வாழணும், அப்படி இல்லனா தனக்கு தேவையான அதிகப்படியான ஜீவனாம்சத்தை கொடுத்தே ஆகணும்ன்றதுல ஒரு முடிவா இருந்திருக்காங்க. அதன் பிறகு என்ன செய்யறதுன்றது தெரியாத வேணுகோபால் மறுபடியும் பத்மாவை தான் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வாழ ஆரம்பிக்கிறாரு. அப்படி போன ஒரு சில மாதங்கள்லயே மறுபடியும் பத்மாவுக்கு சித்திரவதைகளும் கொடுமைகளும் அதிகரிக்க ஆரம்பிச்சது. இந்த முறை பத்மாவுக்கு உடல் ரீதியான சித்திரவதைகள் அதிகப்படியா இருந்ததா சொல்லப்படுது. சிகரெட்டால சூடு வைக்கிறதும் கரண்டியாலேயே அவங்கள தாக்குறதும் அதிகப்படியா இருந்தது. உடல் ரீதியான சித்திரவதைகளை பொறுக்க முடியாத பத்மா தன்னோட அம்மா வீட்டுக்கு போயிடலான்ற முடிவை எடுக்கிறாங்க. தான் கணவர்கிட்ட வாழவே வேண்டாம்னு நினைக்கிறாங்க. இந்த முறை அவங்களே தன்னோட கணவர்கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கிடலாம்னு நினைக்கிறாங்க. அதே சமயம் தனக்கு தேவையான ஜீவனாம்சத்தையும் கொடுத்தே ஆகணும்ன்றதுல ரொம்ப முனைப்பா இருந்து வந்தாங்க. இரண்டாவது முறையா தன்னுடைய கணவர் வீட்டுல இருந்து தன்னுடைய அம்மா வீட்டுக்கு நிரந்தரமா வந்துடணும்னு முடிவெடுக்கிறாங்க. அவங்க நினைச்சபடியே தன்னோட அம்மா வீட்டுக்கும் வந்துடுறாங்க. அவங்க வந்த கொஞ்ச நாட்கள்லயே நீதிமன்றத்துல தன்னுடைய கணவர் மேல வழக்கு தொடர ஆரம்பிக்கிறாங்க. இந்த சூழல்ல தான் வேணுகோபால் தன்னோட மனைவிய எப்படியாவது சமாதானப்படுத்தி தான் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலான்னு நினைக்கிறாரு. ஏன்னா நீதிமன்றத்துல பத்மா வழக்கு தொடர்ந்து இருக்கிறதால பத்மாவுக்கு அதிகப்படியான செட்டில்மெண்ட் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுருமோன்னு பயப்படுறாரு. இதுக்காக எப்படியாவது தன்னோட மனைவிய சமாதானப்படுத்தி தான் வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்ன்ற திட்டத்தை போடுறாரு. 2022 ஜனவரி 5ஆம் தேதி பத்மாவுடைய அம்மா வீட்டுக்கு வேணுகோபால் வராரு. அப்படி வந்தவரு தன்னோட மனைவி கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு தன்னோட மாமியார் கிட்டையும் இனிமேற்பட்டு தன்னோட மனைவிய தான் நல்லா பாத்துக்க போறதா சொல்லி வாக்குறுதியை கொடுக்கிறாரு. அவர் சொன்ன வார்த்தைகளை கேட்ட பத்மாவுடைய அம்மா அவரை நம்பி அனுப்புறதா வேணாவான்ற ஒரு குழப்பத்திலேயே இருந்து வந்தாங்க. ஏன்னா கணவர் வீட்டுல இருந்து இரண்டாவது முறை பத்மா வரும்போது உடல் முழுவதும் சிகரெட்டாலேயே சூடு வச்ச தடயம் இருந்ததால பத்மாவுடைய அம்மா ஒரு குழப்பமான சூழ்நிலையிலேயே இருந்து வந்தாங்க. அந்த நேரத்திலையும் வேணுகோபால் தன்னோட மாமியார சமாதானப்படுத்தி தன்னோட மனைவிய நல்லா பாத்துக்கிறதா வாக்குறுதிகளை கொடுத்து அவங்கள ஏமாத்தி பத்மாவை அங்க இருந்து தான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. பத்மா கணவர் வீட்டுக்கு வந்த 2-3 நாட்கள்லயே மறுபடியும் தன்னோட கணவர் கூடயும் மாமியார் கூடயும் சண்டைகளும் பிரச்சனைகளும் ஏற்படுது. அந்த சமயம் பத்மா எதிர்பார்க்காத வகையில வேணுகோபால் ஒரு கட்டையாலேயே பத்மாவுடைய தலையில பலமா தாக்குறாரு. அப்படி தாக்கப்படும் போது நில தடுமாறி கீழே விழவும் செய்யறாங்க. அந்த சமயமும் வேணுகோபால் அவங்கள தொடர்ந்து தலையில தாக்கிட்டே இருந்திருக்காரு. அவங்க இறந்து போற வரைக்குமே தொடர்ந்து அவங்க தாக்கப்பட்டதா சொல்லப்படுது. அப்படி நில தடுமாறி கீழே விழுந்தவங்க சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்துல இறந்து போறாங்க. அவங்களுடைய சடலத்தை எப்படியாவது மறைக்கணும்ன்றதுக்காக அவருடைய நண்பரான சந்தோஷ் கிட்ட நடந்த விஷயங்களை சொல்லியிருக்காரு. மனைவி இறந்து போன விஷயத்த அவங்களுடைய அம்மா அப்பா கிட்ட மறைக்கணும்ன்றதுக்காக சடலத்தை எப்படியாவது மறைக்கணும் திட்டம் போடுறாரு. இதுக்காக பெரிய சைஸ் சூட்கேஸ் ஒண்ணு வாங்கிட்டு வராரு. அந்த சூட்கேஸ்ல பத்மாவுடைய சடலத்தை அடைச்சு வேற ஏதாவது ஒரு இடத்துல பதுக்கி வைக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த நேரத்துல தான் வேணுகோபாலுடைய அம்மா அந்த சூட்கேஸ கொண்டு போய் பைபாஸ் சாலையில இருக்கிற வெங்கடாபுரம் சொல்லப்படுற ஏரியில அந்த சூட்கேஸ போட்டுறாங்க. மறுபுறம் கணவர் வீட்டுல இருக்கிற பத்மாவுக்கு அவங்களுடைய அம்மா தொடர்ந்து கால் பண்ணிட்டே இருக்காங்க. கணவர் வீட்டுக்கு வந்து ஓரிரு நாட்கள் மட்டும்தான் பத்மா அவங்களுடைய அம்மா கிட்ட பேசியிருக்காங்க. அதன் பிறகு பல முறைக்கு மேல தான் மகளுக்கு போன் செய்துமே அவங்க போன் எடுக்காததால எப்பயாவது ஒரு முறை தான் மக கூப்பிடுவான்ற ஒரு நம்பிக்கையோட இருந்து வந்தாங்க. பத்மாவுடைய அம்மா தான் மக கிட்ட இருந்து அழைப்பு வராததுக்கான காரணம் வேணுகோபாலுடைய கட்டுப்பாட்டுல தான் மக இருக்கிறதா நினைச்சிருந்தாங்க. ஏன்னா ஏற்கனவே கணவன் மனைவி சண்டையில வேணுகோபால் பத்மாவுடைய மொபைல வாங்கி வச்சுட்டதா சொல்லப்படுது. அவங்க இந்த முறையும் வேணுகோபால் தான் மகளை தான் கிட்ட பேச விடாம வச்சிருக்கிறதா நினைச்சிருக்காங்க. இப்படியே கிட்டத்தட்ட 5 மாதங்கள் ஆகியும் பத்மா அவங்க அம்மா கிட்ட போன் பேசாமலே இருந்திருக்காங்க. பத்மா இறந்து போயிட்டாங்கன்றது கூட தெரியாத அவங்களுடைய அம்மா 5 மாதங்கள் ஆகியும் தான் மக பேசலையன்ற கவலையில இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பத்மாவுடைய அம்மாவுக்கே சந்தேகம் வர ஆரம்பிச்சது. உள்ளூர்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் ஒண்ணு குடுக்கறாங்க. தான் மக கிட்ட இருந்து 5 மாத காலமா எந்த ஒரு தொடர்புமே இல்லாம இருக்கிறதா சொல்லிருக்காங்க. தனக்கு சந்தேகம் ஏற்பட்டுதான் தான் காவல் நிலையத்துக்கு வந்ததாவும் சொல்லியிருந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து புகார வாங்கிக்கிட்ட போலீஸ் உடனடியா வேணுகோபால தொடர்பு கொண்டாங்க. வேணுகோபால கூப்பிட்டு போலீஸ் விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது வேணுகோபால் தன்னோட மனைவி தன்னை விட்டு ஓடி போயிட்டதா சொல்லியிருக்காரு. 2 வருட
வருட காலமா தன்னோட மனைவி அவங்க அம்மா வீட்லயே இருந்து வாழ்ந்துட்டு வந்ததாவும் அவங்க காணாம போனதுக்கும் தனக்கும் எந்த ஒரு சம்மதம் இல்லைன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஆனா பத்மாவுடைய அம்மாவோ பத்மா அவங்க வீட்டை விட்டு கணவர் கூட கிளம்பும் போது ஒரு போட்டோவும் வீடியோவும் எடுத்து வச்சிருக்காங்க. அந்த வீடியோவும் பத்மா கிளம்பின டேட்டும் ஒரே நாள்ன்றதால போலீஸ்க்கு வேணுகோபால் மேல சந்தேகம் ஏற்படுது. வேணுகோபால போலீஸோட பானையில விசாரிக்கும் போதுதான் தன்னோட மனைவிய தான் கொலை செய்தன்றத போலீஸ் கிட்ட ஒத்துக்கிறாரு. தான் மனைவி தன்னை தொடர்ந்து டார்ச்சர் பண்ணிட்டு வந்ததாவும் டைவர்ஸ் கேட்டும் கொடுக்காததாலையும் அதிகப்படியான ஜீவனாம்சம் கேட்டதாலையும் தான் மனைவி மேல ஏற்பட்ட கோவத்தால திட்டம் போட்டுதான் கொலை செஞ்சதா போலீஸ் கிட்ட ஒத்துக்கிறாரு. தான் பல முறைக்கு மேல தான் மனைவி கிட்ட டைவர்ஸ் கேட்டுமே அவங்க தர மறுத்ததாலேயே தான் கொலை செஞ்சதாவும் சொல்லியிருக்காரு. போலீஸ் வேணுகோபால் கிட்ட முழுமையான விசாரணைக்கு பிறகு வெங்கடாபுர ஏரியில பத்மாவுடைய உடலை தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க இறந்து 5 மாத காலம் ஆனதால அவங்களுடைய சடலத்தை அழுகி போன நிலையில கண்டுபிடிச்சு எடுத்திருக்காங்க. பத்மாவை கொலை செஞ்சுட்டு வேணுகோபால் ஹைதராபாத்ல போய் செட்டில் ஆயிருக்காரு. வேணுகோபாலுடைய பெற்றோரும் யாத்திரைக்கு போறதா சொல்லிட்டு வீட்ல இருந்து கிளம்பி போயிருந்திருக்காங்க. பத்மா இறந்ததுக்கு பிறகு வேணுகோபால் அவங்களுடைய மொபைல் போனை பயன்படுத்தியிருக்காரு. வாரத்துக்கு ஒரு முறை ஸ்டேட்டஸும் வாட்ஸ்அப் போட்டோக்களையும் மாத்தி மாத்தி வச்சிருந்திருக்காரு. இத பார்த்த குடும்பத்தாரும் நண்பர்களும் பத்மா தன்னுடைய மொபைல தொடர்ந்து பயன்படுத்திட்டு வர்றதுனால அவங்க உயிரோட தான் இருக்காங்கன்ற எண்ணத்துல இருந்திருக்காங்க. போலீஸுடைய விசாரணையில வேணுகோபால் திட்டம் போட்டுதான் பத்மாவுடைய மொபைல பயன்படுத்தியிருக்காரு. பத்மா மொபைல்ல இருக்க ஸ்டேட்டஸையும் வாட்ஸ்அப்பையும் வாரத்துக்கு ஒரு முறை மாத்திக்கிட்டே இருந்திருக்காரு. இதன் மூலமா யாருக்கும் சந்தேகம் வராதபடி 5 மாத காலமா பத்மா உயிரோட வாழ்ந்துட்டு இருக்க மாதிரியான பிம்பத்தை ஏற்படுத்தியிருக்காரு. இறுதியா 5 மாத காலமா பத்மாவுடைய உறவினரும் நண்பரும் அனுப்புற மெசேஜுக்கு எந்த ஒரு தகவலுமே இல்லாததால சந்தேகம் அடைஞ்சி வேணுகோபால் மேல புகார கொடுத்திருக்காங்க. போலீஸ் குடும்பத்தார்கிட்டயும் பத்மாவுடைய நண்பர்கள் கிட்டயும் நடத்தப்பட்ட விசாரணையில பத்மாவுக்கு திருமணமான மறுநாள்ல இருந்தே உடல் ரீதியான சித்திரவதைகள் இருந்ததா தன்னுடைய நண்பர்கள் கிட்ட சொல்லி வருத்தப்பட்டதா தெரிவிச்சிருக்காங்க. அதோட பத்மாவோட உடல்ல சிகரெட்டால வைக்கப்பட்ட சூட்டோடைய அடையாளம் அவங்களுடைய தோழியே நேர்ல பார்த்ததா சொல்லியிருக்காங்க. பத்மாவுடைய அம்மா காவல் நிலையத்துல புகார் கொடுக்கும் போது பத்மா காணாம போயிட்டாங்கன்ற தகவலை தான் போலீஸ் சொன்னதா தெரிவிச்சிருக்காங்க. அதன் பிறகு வேணுகோபால் கிட்ட நடத்தப்பட்ட தீவிர விசாரணைக்கு பிறகுதான் தான் மகன் இறந்து போய் 5 மாதங்கள் ஆகியும் தனக்கு தெரியலன்றத தெரிவிச்சிருக்காங்க. பத்மாவுடைய உடல் அழுகிய நிலையில இருந்ததால அட்டாப்சிக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. வேணுகோபால் கிட்ட நடத்தப்பட்ட முழுமையான விசாரணைக்கு பிறகு அவங்களுடைய அம்மா அப்பாவையும் கைது பண்ணிருக்காங்க. அதோட கொலைக்கு உதவி செஞ்ச அவருடைய நண்பரான சந்தோஷ் தலைமறைவாகிட்டதால போலீஸ் அவரை தேடிட்டு வராங்க. கூடுதல் வரதட்சணைக்காக தன்னோட மனைவியவே கணவர் கொலை செஞ்சு ஏரியில போட்ட சம்பவம் அந்த சமயம் திருப்பதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. பத்மாவுடைய குடும்பத்தார் வேணுகோபாலுக்கு அதிகபட்ச தண்டனை தரணும்னு சொல்லி நீதிமன்றத்துல கோரிக்கையை எழுப்பியிருக்காங்க. பொதுமக்களுமே வேணுகோபாலுக்கு அதிகபட்ச தண்டனையா நீதிமன்றம் தரும்ன்ற நம்பிக்கையோட இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த வழக்க பத்தின உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு கேஸோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.